ரத்தம் கொதிச்சு வார்த்தைகள் நம்மளையும் தாண்டி அநாகரிகமா வரும்போது கூட பொறுமையா பேசுங்க, மரியாதையா பேசுங்கன்னு சொல்லி கொடுத்த எங்க தளபதி அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்க இருக்கு. கருத்து சொல்ல முடியாததான் அந்த கட்சியில இருக்க பொண்ணுங்களை அசிங்கமா பேசுவாங்க. அந்த கட்சியில இருக்க பொண்ணுங்களை அசிங்கமா பேசுறது மொத்த பெண்ணியத்தையே அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அதுல உங்க அம்மா, உன் தங்கச்சி, உன் ஒய்ஃப் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கிறோம். யாருங்க உங்களுக்கு இந்த தைரியம் கொடுத்தது? அது சரி, நீங்க சேர்ந்த இடம் அப்படிதானே, அதெல்லாம் நல்லபடியா தைரியம் கொடுப்பாங்க. பொண்ணுங்களை பத்தி அசிங்கமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்க பேர்ல இருக்க டாக்டரை தூக்கி போட்டுட்டு தேர்ட் ரேட்டட் சீப் பொலிட்டீஷியன், அதாவது திமுகவோட ஆபாச பேச்சாளர் நம்பர் 2ன்னு சொல்லி ஹெட்டிங் வச்சுக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருக்க போட்டோவை தயவுசெய்து டெலீட் பண்ணிருங்க. உங்க வாயால அவர் பேரை கூட சொல்ல தகுதி கிடையாது. We need a proper apology from பொன்ராஜ் அண்ட் த ஆங்கர் ஹூ சப்போர்ட்டட். அந்த ஆங்கரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போது தான் எனக்கு கோவம் வருது. நீங்களாம் என்னங்க மீடியா? அவர் தப்பா ஒரு வார்த்தை பேசும்போது இந்த மீடியால இப்படி பேசக்கூடாதுங்கன்னு சொல்லி எடுத்து சொல்ல முடியாது அவங்களால? நீங்களாம் ஒழுங்கா மீடியா பண்ணியிருந்தா நாங்களாம் எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கிறோம்? So both the anchor and Ponraj has to apologize now immediately.